நியூஸ் தமிழ் கழுகு. விழுப்புரத்தை 35 ஆண்டுகளா தன்னுடைய கோட்டையா வச்சிருந்த மாண்புமிகுவோட ஆதிக்கத்தை அசைச்சு பார்த்திருக்காராம் புதிய மாவட்ட செயலாளர். விழுப்புரத்துல 2 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்தி வந்த நேரத்துல 3ஆவதா அதிமுகவிலிருந்து வந்த லட்சுமணனுக்கு புதிய மாவட்ட செயலாளரா பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. 35 வருஷமா அமைச்சர் பொன்முடி கட்டுப்பாட்டில் இருந்த விழுப்புரம் மாவட்டத்துல முதல் முறையா ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அமைச்சர் பொன்முடியோட ஆதரவாளர்கள் மட்டுமே மாவட்ட செயலாளர்களா இருந்து வந்த நிலையில பொன்முடி ஆதரவில்லாத ஒருத்தர் மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டதே விழுப்புரம் உடன்பிறப்புகளுக்கு ஷாக்கு கொடுத்திருக்கு. லட்சுமணன் முதல்வர் குடும்பத்து நபரோட சிபாரிசு மூலமா கட்சிக்கு வந்தவர். எப்படியாவது மத்திய மாவட்டத்தை மகனுக்கு வாங்கி கொடுக்க பிளான் போட்ட பொன்முடியை தாண்டி லட்சுமணனுக்கு டிக் அடிச்சிருக்குது தலைமை. பொன்முடியோட சில ஆதரவாளர்களும் லட்சுமணனுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்து வர்றதும் பொன்முடிக்கு பயந்து கட்சியில இருந்தவங்க மறுபடியும் லட்சுமணன் மூலமா வெளிச்சத்துக்கு வர இருக்கிறதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு பதிலா வேற ஏரியாவுக்கு போயிடுறேன்னு சொல்றாராம் வளர்ந்து வரும் உடன்பிறப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கும் மாவட்ட அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு நடுவுல உரசல் இருந்துட்டு வருது. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருந்த ராஜீவ் காந்தி இப்ப திமுக மாணவர் அணி செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படியான சூழல்ல மாவட்டத்தை கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம்னு 2ஆ பிரிச்சு மாவட்ட செயலாளர் பதவியை 2ஆ கொடுக்கிறதுக்கு திமுக தலைமை திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ராமநாதபுரம் முதுகுளத்தூரை சேர்த்து மேற்கு மாவட்டமாகவும் பரமக்குடி திருவாடானை சேர்த்து கிழக்கு மாவட்டமாகவும் அறிவிக்கப்பட இருக்கிறதா உடன்பிறப்புகள் தரப்பு தகவல் சொல்லப்படுது. இந்த நிலையில திருவாடானையில போட்டியிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராஜீவ் காந்தி இப்ப மாவட்டம் 2ஆ பிரிக்கப்படும் பட்சத்துல தான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ராஜ கண்ணப்பனுடன் பயணிச்சா சோபிக்க முடியாதுன்னு நினைச்சு வேறொரு ஏரியாவுக்கு போயிடலாம்னு நினைச்சிருக்காராம். அதுவும் கோயம்புத்தூர்ல ஒரு பகுதியை டார்கெட் செஞ்சு உதயநிதி கிட்ட இப்பவே சீட்டு போட்டு வச்சிருக்காராம். இதுக்காக 2 அமைச்சர்களுக்கு நெருக்கமாகவே தன்னை வச்சிருக்காராம் ராஜீவ் காந்தி. நெல்லை மாநகராட்சியோட நிழல் கமிஷனரா இருக்காரா உதவி பொறியாளர் ஒருத்தர். திருநெல்வேலி மாநகராட்சியில சுமாரா 9 கோடி ரூபாய் மதிப்புல 13 பேக்கேஜுகளா சாலை பணிகளுக்கான டெண்டர் ஒப்பந்ததாரர்களுக்கிட்ட கோரப்பட்டுச்சு. பிப்ரவரி 17 மாலை 3:30 மணிக்கு டெண்டர் இறுதி செய்யப்பட்டு அன்னிக்கே தகுதி பெற்ற ஒப்பந்ததாரர் பேரை அறிவிக்கப்படணுங்கிறது விதி. ஆனா திருநெல்வேலி மாநகராட்சி நிழல் கமிஷனரா வலம் வர்றாராம் உதவி பொறியாளர் ஒருத்தர். அவர் தரப்பு எடுக்கிறது தான் முடிவுன்னு இருக்கான். 4 நாட்களா யாருக்கும் வழங்காம டெண்டர் தாமதப்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு விசாரிச்சா எந்த ஒப்பந்ததாரர்கள் 2% கமிஷன் தொகையை கூடுதலா வழங்க முன்வராங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் வழங்கப்படும்னு சொல்ல அதனால தான் தாமதம்னு சொல்லப்பட்டிருக்கு. 4 ஒப்பந்ததாரர்களுக்கு 7 பேக்கேஜ் பணிகளும் 1 ஒப்பந்ததாரருக்கு 6 பேக்கேஜ் பணிகளும் என்று முடிவு செய்யப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டுச்சு. 7 பேக்கேஜ் பணிகள் டெண்டர் ஒதுக்கப்பட்ட 4 ஒப்பந்ததாரர்கள் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்ட அவங்க பாஸ் செய்யப்பட்டாங்க. மீதமுள்ள 6 பேக்கேஜ் பணிகளை எடுத்த ஒரு ஒப்பந்ததாரர் அவர்கிட்ட கேட்கப்பட்ட பெருந்தொகை லஞ்ச பணத்திற்கு முடியாதுன்னு மறுக்க அந்த ஒப்பந்ததாரரோட ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன் உங்க நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல போடக்கூடாது அப்படின்னு ஆணையர் மூலமா நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தாதான் இவரோட ஆதிக்கம் குறையும்னு புலம்புறாங்க மாநகராட்சி ஊழியர்கள். நியூஸ் தமிழ் கழுகு.